வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சியில் அக்கௌண்ட் கரண்ட் ஈஸி கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள். அக்கௌண்ட் கரண்ட்டுங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன், நிறைய டிரான்சாக்ஷனோட ஸ்டேட்மெண்ட்டு. இந்த அக்கௌண்ட் கரண்ட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமில் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது 30th ஜூன் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி 31st டிசம்பர், 31st மார்ச் அப்படின்னு ஒரு பீரியடில் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளவு வர வேண்டி இருக்குது, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு இவன் எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்குது, எல்லாத்தையுமே இதை போடுவாங்க. இதில் 2 பார்ட்டி இன்வால்வ்டு. ஒருத்தர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார், இன்னொருத்தருக்கு அதை அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. அந்த இன்னொருத்தருக்காக அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவார். ஸோ அக்கௌண்ட் கரண்ட்டு என்னென்ன மாதிரி சிச்சுவேஷனில் வரும் அப்படின்னாக்க, டிரான்சாக்ஷன் நிறைய டிரான்சாக்ஷன் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கும். 2 பார்ட்டிக்குமே இப்போ சப்போஸ் குட்ஸை அவங்ககிட்டேருந்து பை பண்ணுவான், அவன் இல்லாட்டி இவன் செல் பண்ணுவான், திருப்பி அவன் பை பண்ணுவான். இந்த மாதிரியான ஒரு ரெகுலர் டிரான்சாக்ஷன், பையிங் அண்டு செல்லிங் ரெகுலராகவே இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அக்கௌண்ட் கரண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கன்சைன்மெண்ட்டில் கன்சைனி அக்கௌண்ட் கரண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவார். இப்போ பேங்க்குக்கும் கஸ்டமருக்கும் ரெகுலர் டிரான்சாக்ஷன் இருக்கும். பேங்க்கில் பணத்தை போடுவான், பேங்க்லேருந்து பணத்தை எடுப்பாங்க, பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பேங்க்கு ஓடிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த இடத்துலையும் அக்கௌண்ட் கரண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சரில் ஒவ்வொரு வெஞ்சரும் அக்கௌண்ட் கரண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட் கரண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதோட இப்போது மெத்தடை பார்ப்போம். ஒரு மெத்தடு பேர் இண்டிவிஜுவல் மெத்தடு. அதை இன்ட்ரெஸ்ட் டேபிளை கையில் வச்சுக்கிட்டு அதை பண்ணுறது. இதுக்கு பேர் லெட்ஜர் அக்கௌண்ட் மெத்தடில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் 2 காலம் அடிஷ்னலாக போட்டுப்பாங்க. ஒன்று நம்பர் ஆஃப் டேஸு, இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் காலம். அதை 2த்தையும் போட்டுப்பாங்க. இப்போது 2 பார்ட்டிக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷனை 1 by 1 எழுதிக்கிட்டு வருவாங்க. அதில் நம்பர் ஆஃப் டேஸு, டியூ டேட்டு அவன் என்றைக்கு பே பண்ணுமோ அதுலேருந்து ஆரம்பித்து என்றைக்கு அக்கௌண்ட் கரண்ட்டு பண்ணுறாங்களோ, அதாவது 30th ஜூன் இல்லாட்டி 31st டிசம்பர், அது வரைக்கும் உள்ள நாள் நம்பர் ஆஃப் டேஸுன்னு பேர். இப்போது சப்போஸ் டியூ டேட்டு அதில் இல்லை அப்படின்னாக்க டிரான்சாக்ஷன் டேட்டையே டியூ டேட்டாக எடுத்துப்பாங்க. இந்த அடுத்த காலம் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் டேஸ் வருது, இன்ட்ரெஸ்ட் டேபிளில் பார்ப்பாங்க எவ்வளோ பர்சன்ட்டு, இவ்வளோ பர்சன்ட்டுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போது டெபிட் சைடில் இவன் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, அவன்கிட்டேருந்து வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, ஸோ நெட்டாக எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் வரணுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் இது இண்டிவிஜுவல் மெத்தடு. நெக்ஸ்ட்டு மெத்தடுக்கு பேர் ப்ராடக்ட் மெத்தடு. இந்த ப்ராடக்ட் மெத்தடில் போன இன்ட்ரெஸ்ட் மெத்தடுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு பார்த்து இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடுறது இன்ட்ரெஸ்ட் மெத்தடு. ப்ராடக்ட் மெத்தடு என்னன்னாக்க நம்பர் ஆஃப் டேஸை அமௌண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ராடக்டை போடணும். இந்த ப்ராடக்டை போட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ப்ராடக்டை போட்டுட்டு டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட், சம் ஆஃப் ப்ராடக்ட்டு எவ்வளவுன்னு பார்த்து அந்த சம் ஆஃப் ப்ராடக்டோட டிஃபரன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும் ஒரு நாளைக்கு. அதாவது டிவைடட் பை 365, 1 டேக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுன்னு கால்குலேட் பண்ணணும். அதை அமௌண்ட்டு காலத்தில் போடணும். ஸோ
எங்கே வந்து பேலன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கோ, அதாவது பேலன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னா டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கம்மி, அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போய் போடணும். அது 1 டேவோட இன்ட்ரெஸ்ட்டு. இதுதான் வந்து ப்ராடக்ட் மெத்தடுன்னு பேர். அடுத்தது நம்பர் ஆஃப் டேஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தடு வந்து ஒரு 3 மெத்தடு இருக்குது. ஒன்று வந்து ஃபார்வேர்டு மெத்தடுன்னு பேர். அதாவது டியூ டேட்லேருந்து ஆரம்பித்து டேட் ஆஃப் க்ளோசிங் வரைக்கும் உள்ள நம்பர் ஆஃப் டேஸ், டியூ டேட் என்னைக்கு, இந்த அக்கௌண்ட் கரண்ட் என்னைக்கு போடுறோம், க்ளோசிங் டேட்டு என்னைக்கு, அது வரைக்கும் உள்ள டேஸுக்கு பேர் நம்பர் ஆஃப் டேஸு. அது பார்க்குறதுக்கு பேர் ஃபார்வேர்டு மெத்தடு. இன்னொன்று பேக்வேர்டு மெத்தடு, அதாவது எப்போக் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த பேக்வேர்டு மெத்தடுங்கிறது அமௌண்ட் ஓப்பனிங் டேட் ஆஃப் த அக்கௌண்ட்டை என்றைக்கு ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பனிங் டேட் ஆஃப் த அக்கௌண்ட்லேருந்து ஆரம்பித்து டியூ டேட்டு வரைக்கும் உள்ளது. டியூ டேட்டு வரைக்கும் இருந்தால் போகிறோம். ஓப்பனிங் டேட்டு என்றைக்கு ஆரம்பித்தோம் இது, அதுலேருந்து டியூ டேட் என்றைக்கு, அது வரைக்கும் உள்ள டேஸ் கால்குலேட் பண்ணி அதுக்கு போடுறதுக்கு பேர் பேக்வேர்டு மெத்தடுன்னு பேர். இன்ட்ரெஸ்ட்டு, ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்று உண்டு. ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னாக்க டியூ டேட்டு வந்து க்ளோசிங் டேட்டுக்கு, க்ளோசிங் ஆஃப் த அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னாக்க, க்ளோசிங் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் டியூ டேட்டு வந்ததுன்னா நோ இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு. அந்த இடத்துல க்ளோசிங் டு த டேட்டிங் ரெட்டிங், அந்த மாதிரி இதில் ரெட்டிங்கால் நம்ம அக்கௌண்ட் கரண்ட்டில் எழுதுவோம். இதுக்கு பேர் வந்து ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பேர். இது வந்து ரெட்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னு பேர். அக்கௌண்ட் கரண்ட்டில் வி கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் டு த க்ளோசிங் டேட் ஆஃப் த பீரியடு. அக்கௌண்ட் கரண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்லேருந்து ஆரம்பித்து க்ளோசிங் டேட் ஆஃப் த பீரியடு வரைக்கும் போடுறதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட்டு, கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தேர்டு மெத்தடு வந்து ப்ராடக்ட் ஆஃப் பேலன்ஸ் மெத்தடுன்னு பேர். இது வந்து பேங்க்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து பீரியாடிக் பேலன்ஸ் மெத்தடுன்னு பேர். எப்படி அப்படின்னாக்க, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இப்போது சப்போஸ் ஒவ்வொரு ஃப்ரம் த டேட் transaction date or due date to the date of next transaction அதுன்னு அர்த்தம். இப்போ 1/1/20 நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். அடுத்த டிரான்சாக்ஷன் நமக்கு என்றைக்கு நடக்குது, 1/2/20 அதில் வித்ட்ரா பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க. 1/1/20 31/1/20 வரைக்கும் என்னென்னா அது டெபாசிட் அமௌண்ட்டு. அதாவது டெபாசிட் அமௌண்ட்டு அப்படின்னாக்க பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது கிரெடிட் பேலன்ஸு. அந்த கிரெடிட் பேலன்ஸுக்கு அவன் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு, 31 டேஸுக்கு கிரெடிட் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது 1/2 ஒரு டிரான்சாக்ஷன் வருது. 1/2 வந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். வித்ட்ரா பண்ண பிறகு பேலன்ஸு டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸான்னு பார்க்கணும். சப்போஸ் நம்ம வந்து 10,000 ரூபா போட்டுட்டு 2,000 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னா 8,000 ரூபா பேலன்ஸ் இருக்குது. இப்போது அடுத்த டிரான்சாக்ஷன் வரைக்கும் உள்ள நம்பர் ஆஃப் டேஸ் பார்க்கணும். அதுக்கு பேர் தான் இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டு அதை எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸுன்னு அதையும் ப்ராடக்ட் அமௌண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ப்ராடக்ட்டு கிடைக்கும். இது டெபிட் ப்ராடக்டா கிரெடிட் ப்ராடக்டான்னு பார்க்கணும். டெபிட் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதோட ப்ராடக்ட்டுக்கு பேர் டெபிட் ப்ராடக்ட்டு. கிரெடிட் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதோட ப்ராடக்ட்டுக்கு பேர் கிரெடிட் பேலன்ஸ் ப்ராடக்ட்டுன்னு, கிரெடிட் ப்ராடக்ட் காலம்னு பேர். அந்த காலத்தில் போடணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போது
டெபிட் ப்ராடக்டோட டோட்டலை பார்த்து அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, கிரெடிட் ப்ராடக்டோட டோட்டலை பார்த்து அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு. இப்போது நெட்டு இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு தான் நெட்டு இன்ட்ரெஸ்ட்டு. அது பேயபிள் டு த கஸ்டமர் இருந்ததுன்னா கிரெடிட்டில் பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு போடணும். ரிசீவபிள் ஃப்ரம் கஸ்டமராக இருந்ததுன்னா டு இன்ட்ரெஸ்ட்டுன்னு டெபிட்டில் போடணும். இதோட டிஃபரன்ஸை மட்டும்தான் போடணும். ஓகே, இப்போது இதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Sri Rajesh opened a current account with the State Bank of India on 1/1/20 with a deposit of rupees 1 lakh. He further deposited rupees 40,000 on 1/2/20, rupees 25,000 on 1/3/20, rupees 50,000 on 1/4/20 and rupees 30,000 on 1/5/20. During this period, his withdrawals are on 15/2/20 rupees 1,50,000, 15/4/20 rupees 80,000 and 15/6/20 rupees 1 lakh. Show Rajesh account in the ledger of the State Bank of India. Calculate interest at 6% on debit balance and 3% on credit balance. Prepare the account as on 30th June 2020. Make the calculation to the nearest rupee. இதுதான் கணக்கு. ரெண்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டெபிட்டுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட். டெபிட்டுனாக்கா ஓவர் டிராஃப்ட் அதிகமாக வாங்கியிருக்கிறது டெபிட் பேலன்ஸ், அதுக்கு 6% இன்ட்ரெஸ்ட். கிரெடிட்டுக்கு 3% இன்ட்ரெஸ்ட். இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுன்றதுனால அவனுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் உண்டு. கிரெடிட்டுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் ரெண்டு. அதனால் இப்போ வந்து ராஜேஷோட கரண்ட் அக்கௌண்ட் வித் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்குறோம். இது காலம் வந்து டேட்டு, அதுக்கு அடுத்தது பர்டிகுலர்ஸ், அதுக்கு அடுத்தது டெபிட்டு கிரெடிட்டு, அடுத்தது அது டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா, அதுக்கு அடுத்தது பேலன்ஸ், அதுக்கு அடுத்தது டேஸு, அதுக்கு அடுத்து ரெண்டு காலம் டெபிட் ப்ராடக்ட்டு கிரெடிட் ப்ராடக்ட். டெபிட் பேலன்ஸ் வந்ததுன்னா டெபிட் ப்ராடக்டில் வரும், கிரெடிட் பேலன்ஸ் இருந்ததுன்னா கிரெடிட் ப்ராடக்டில் வரும். இப்போ பார்க்கலாம். 1/1/20 டெபாசிட் பண்ணுறான். அதனால் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பை கேஷுன்னு வரும். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பை கேஷு கிரெடிட்டில் வரும் 1 lakh. இப்போது இது 1 lakh வந்து கிரெடிட் பேலன்ஸ் வந்து 1 lakh. நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு, அடுத்த டிரான்சாக்ஷன் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்த டிரான்சாக்ஷன் 1/2/20. அதனால 31/1/20 வரைக்கும் உள்ள டேஸ் போடணும். 31 டேஸு. டேஸும் பேலன்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். பேலன்ஸ் எவ்வளோ 1 lakh, டேஸ் எவ்வளவு 31. இந்த 31 lakhs இது டெபிட்டா கிரெடிட்டான்னு பார்க்கணும். கிரெடிட் பேலன்ஸ் இது. ஸோ 31 lakhs வந்து கிரெடிட் ப்ராடக்டில் கொண்டு போய் போடணும். அடுத்தது 1/2/20. 1/2/20 திருப்பியும் டெபாசிட் தான் பண்ணுறான். ஸோ பை கேஷு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு வந்து 40,000. அதனால் முதல்ல 1 lakh, இப்போ 40,000. அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ் தான். ஸோ 1,40,000 கிரெடிட் பேலன்ஸு. இந்த 1,40,000 எவ்வளோ நாள் இருக்குது? 1/2/20 அடுத்த டிரான்சாக்ஷன் என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கணும். அடுத்த டிரான்சாக்ஷன் 15/2/20 வித்ட்ராயல் வருது. அதனால 14 டேஸ் இதில் இருக்குது. ஸோ 14 டேஸ் 1,40,000 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் 14. இது 1,40,000 இன்ட்டு 14. இது கிரெடிட் ப்ராடக்டில் கொண்டு போய் போடணும். ஏன்னா கிரெடிட் பேலன்ஸு கிரெடிட் ப்ராடக்டில் போட்டோம்னாக்க 19,60,000 அப்படின்னு வரும். அடுத்த டிரான்சாக்ஷன் 15/2/20 வித்ட்ராயல் இருக்குது. டு செல்ஃப் அவன் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறான். எவ்வளவு அப்படின்னாக்க வித்ட்ராயல் 1,50,000 செல்ஃப் வித்ட்ரா பண்ணிக்கிறான். இங்கே பார்க்கணும் நம்ம போன வாட்டி கிரெடிட் பேலன்ஸு 1,40,000 தான் இருந்தது.
இப்போது 1,50,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணியிருக்கான். அதனால இது வந்து 10,000 ரூபாய் அவனுக்கு டெபிட் பேலன்ஸாக மாறும். டெபிட் பேலன்ஸாக 10,000 ரூபாய் மாறும். ஸோ டெபிட் பேலன்ஸு 10,000 ரூபாய். இப்போது இந்த 15 to 20லேருந்து அடுத்த டிரான்சாக்ஷன் அவனுக்கு என்றைக்கு வருது? 1320 அப்படின்றதுனால இந்த 29 to 20 வரைக்கும் உள்ள டேஸ் பார்க்கணும். 15 டேஸ் வருது. 15 to 20லேருந்து 29 to 20 வரைக்கும் உள்ள நம்பர் ஆஃப் டேஸ் 15 நாள். இப்போது டெபிட் பேலன்ஸ் தான் அவன்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது இன்ட்டு 15. அதனால டெபிட் ப்ராடக்டில் 1,50,000 rupees போடணும். அடுத்த டிரான்சாக்ஷன் 1320ல் திருப்பி கேஷ் டெபாசிட் பண்ணுறான். எவ்வளவு அப்படின்னாக்க 1320ல் கேஷ் டெபாசிட் பண்ணுறது 25,000. 25,000 டெபாசிட் பண்ணும்போது அவனுக்கு ஏற்கனவே டெபிட் பேலன்ஸு 10,000 ரூபாய் இருக்குது. இப்போ டெபாசிட் பண்ணதுனால 15,000 ரூபாய் கிரெடிட் பேலன்ஸாக மாறும். 15,000 ரூபாய் கிரெடிட் பேலன்ஸாக மாறும். இது எது நாள் வரைக்கும் அப்படின்னா அடுத்த டிரான்சாக்ஷன் வர வரைக்கும். அடுத்த டிரான்சாக்ஷன் 1420 தான். அதனால இந்த 15,000 ரூபாய் 31/3/20 வரைக்கும் இருக்கும். அதனால 31 நாள் 31 டேஸ் இன்ட்டு 15,000 ரூபாய். இது வந்து கிரெடிட் ப்ராடக்ட்டு. 4,65,000ங்கிறது கிரெடிட் ப்ராடக்டில் வரும். அடுத்தது 1420ல் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறான். ஸோ பை கேஷு 50,000 ரூபாய் டெபாசிட்டு, அதாவது கிரெடிட்டு. ஏற்கனவே அவனுக்கு கிரெடிட் பேலன்ஸு 15,000 ரூபாய் இருக்குது. இந்த 50,000 ரூபாய் சேர்த்தா 65,000 ரூபாய் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்த டிரான்சாக்ஷன் வித்ட்ரா பண்ணுறாங்க 15/4ல். அதனால 14 நாள் வரைக்கும் அவனுக்கு இருக்கும். 1 நாளிலேருந்து 14 நாள் வரைக்கும் 65,000 ரூபாய் இருக்கும். அதனால 65,000 நம்பர் ஆஃப் டேஸு 14 டேஸு. இப்போ இதோட ப்ராடக்ட் என்ன? 14 × 65,000. இது கிரெடிட் ப்ராடக்ட். 9,10,000ங்கிறது கிரெடிட் ப்ராடக்டில் வரும். அடுத்த டிரான்சாக்ஷன் 15/4/20ல் அவன் 80,000 rupees வித்ட்ரா பண்ணுறான். டூ செல்ஃப்னு போட்டு 80,000 rupees வித்ட்ரா பண்ணுறான். ப்ராடக்டில் எவ்வளோ இருக்குது? பேலன்ஸ் வந்து அவனுக்கு 65,000 ரூபாய் தான் இருக்குது. இப்போ 80,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறான். அதனால இது டெபிட் பேலன்ஸாக மாறுது. எவ்வளவு? 15,000 ரூபாய் டெபிட் பேலன்ஸாக மாறுது. ஸோ 15,000 டெபிட் பேலன்ஸு. இது எது நாள் வரைக்கும் இருக்கும்னா அடுத்த டிரான்சாக்ஷன் 1520 வரைக்கும். 1520ல் இன்னொரு டெபாசிட் பண்ண போகிறான். ஸோ 1520 வரைக்கும் அவனுக்கு இது. அதனால 3420 15/4லேருந்து ஆரம்பித்து 3420 வரைக்கும் இந்த 15,000 ரூபாய் டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அதனால் 16 நாள் 15,000 ரூபாய் டெபிட் பேலன்ஸாக இருக்கும். மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த இது வந்து டெபிட் ப்ராடக்டில் போகும். 15,000 × 16 அது வந்து டெபிட் ப்ராடக்ட்டு 2,40,000. அடுத்தது 1520ல் திருப்பி கேஷ் டெபாசிட் பண்ணுறான். எவ்வளவுனாக்க 30,000 rupees கேஷ் டெபாசிட் பண்ணுறான். கேஷ்னாக்கா டெபாசிட் பண்ணாக்க கிரெடிட்டு. ஸோ ஏற்கனவே அவனுக்கு டெபிட்டு 15,000 ரூபாய் இருக்குது. இப்போது கிரெடிட்டு 30,000 ரூபாய் வருது. அதனால நெட்டாக வந்து கிரெடிட் வந்து பேலன்ஸு 15,000 ரூபாய் இருக்கும். கிரெடிட்டு 15,000 ரூபாய் இருக்கும். இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அடுத்த டிரான்சாக்ஷன் அங்கே வந்து 15/6 தான் அடுத்த டிரான்சாக்ஷன் வருது. ஸோ 15/6 வரைக்கும் உள்ள அமௌண்ட் வந்து 15,000 ரூபாய் கிரெடிட் பேலன்ஸு.
அதாவது 15/6 அப்படின்னாக்க 1/5லேருந்து 15/6 அப்படின்னாக்க 16 நாள். 16 நாள் 15,000 ரூபாய். 45 நாள் 15,000 ரூபாய் அப்படின்னாக்க கிரெடிட் ப்ராடக்ட் எவ்வளவு? 15,000 இன்ட்டு 45 6,75,000 கிரெடிட் ப்ராடக்டில் வரும். அடுத்தது 15/6ல் அவன் வித்ட்ரா பண்ணுறான் 1,00,000 ரூபாய். 1 lakh வித்ட்ரா பண்ணுறான். ஸோ இங்கே கிரெடிட்டில் ஒரு 15,000 ரூபாய் அவன்கிட்ட இருந்தது. ஆனால் வித்ட்ரா பண்ணுறதோ 1,00,000 ரூபாய். அதனால 85,000 ரூபாய் டெபிட்டுக்கு மாறுது. ஸோ டெபிட்டுக்கு 85,000. இந்த அக்கௌண்ட்டை 30/6 நாம் முடிக்கிறோம். அதனால் 15/6லேருந்து 30/6 வரைக்கும் 85,000 ரூபாய் 16 நாளைக்கு டெபிட்டு. ஸோ 85,000 இன்ட்டு 16 டெபிட் ப்ராடக்ட்டு 13,60,000 ரூபாய். ஸோ இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க டெபிட் ப்ராடக்டோட டோட்டல் 17,50,000 ரூபாய். கிரெடிட் ப்ராடக்டோட டோட்டல் 71,10,000 ரூபாய். இப்போ நாம் பார்க்கணும், அங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 17,50,000 ரூபாய்க்கு. இது டெபிட் ப்ராடக்ட். டெபிட் ப்ராடக்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு 6% ஆன் டெபிட் ப்ராடக்ட், 3% ஆன் கிரெடிட் பேலன்ஸ், 3% ஆன் கிரெடிட் பேலன்ஸு. இப்போது 17,50,000 6% ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 287.67 rupees வருது. அதே மாதிரி 71,10,000க்கு 3% இன்ட்ரெஸ்ட்டு ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 584.38ன்னு வருது. அதனால நெட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னா, இப்போது கிரெடிட் பேலன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது, டெபிட் பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக இருக்குது. அதனால கிரெடிட் பேலன்ஸு இன்ட்ரெஸ்ட் 584.38 மைனஸ் 287.67ங்கிறது டெபிட் பேலன்ஸ். அதனால 296.71 நெட்டு இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது பேங்க் இந்த 296.71 297ன்னு அர்த்தம். இந்த 297 கிரெடிட் பேலன்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால பேயபிள் பை பேங்க், இன்ட்ரெஸ்ட்டு பேயபிள் பை பேங்க் 297. அதனால் 3620ல் பை இன்ட்ரெஸ்ட்டு 297. 297 இந்த கிரெடிட்டு அப்படி கொடுத்தோம்னாக்க டெபிட்டு கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்காக. டெபிட்டோட பேலன்ஸு 297 கம்மி பண்ணிட்டோம்னா 84,703 அப்படின்னு வரும். இதுதான் அவனோட பேலன்ஸு கேரி டவுன் 84,703. இவன் அடுத்த மாதத்தோட அவனோட டெபிட் பேலன்ஸ் 84,703. இவ்வளோ ரூபா பணம் கொடுக்க வேண்டி இருக்கு பேங்க்குக்கு. ஓகே, இப்போது அடுத்ததாக நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு ஒரு நோட்டு எழுதணும். என்னன்னாக்க ஆன் 17,50,000 அட் த ரேட் ஆஃப் 6% ஃபார் 1 day எவ்வளோ ரூபா வருதுன்னா 287.67 ஃபார் டெபிட் பேலன்ஸ். ஆன் 71,10,000 அட் த ரேட் ஆஃப் 3% ஃபார் 1 day எவ்வளோ வருதுன்னா 584.38 ஃபார் கிரெடிட் பேலன்ஸ். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண தெரியும். 17,50,000 இன்ட்டு 6/100 into 1/365 is equal to 287.67. அடுத்தது 71,10,000 into 3%, 3/100 1 dayக்கு 1/365 is equal to 584.38.
இது வந்து கிரெடிட் பேலன்ஸுக்கு. அதனால நெட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்டு. நெட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டுனாக்க இன்ட்ரெஸ்ட் பேயபிள் பை பேங்க். அதாவது எவ்வளோன்னா டிஃபரன்ஸு 296.71, அதுனாக்க 297 rupees இன்ட்ரெஸ்ட்டு பேயபிள் பை பேங்க். தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட். இந்த தியரி போர்ஷன் அதோட இந்த எக்ஸாம்பிளும் அக்கௌண்ட் கரண்ட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஒன்ஸ் அகைன் ஆல் த பெஸ்ட்.